இனி summer holidays கண்ணு கால் GT Holidaysக்கு பண்ணு. South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அண்மையில் பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசின விஷயம் சர்ச்சையாக மாறிச்சு. அதிமுக சார்பாக கூட அறிக்கை கொடுத்துருக்காங்க. கட்சி தலைவர்கள் மதத்வேஷ கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கன்னடமாக இல்லை, வெறும் ஒரு அறிக்கையாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்போ அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் இல்லை, இது தவறான மோதலுக்கெல்லாம் இட்டு செல்லும் நாகரிக அரசியல் எல்லாம் சொல்லியிருக்காரு. கண்டனம் அப்படிங்கிற வார்த்தை இது உள்ள கண்டிக்கிறாருங்க. நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீங்க அதாவது அச்சத்தை விதைக்கிறீங்க. அவர் இன்னொன்னு என்ன பண்றாரு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி மோடியை திட்டவே மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற கண்ணியம் தவறிட்டேன்னு சொல்றாரு. சிறுபான்மை மக்கள் மீது பயத்தை உருவாக்குறேன்னு சொல்றாரு. நீ அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு புறம்பா பேசுறீங்கன்னு சொல்றாரு. இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. திமுக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு, சிறுபான்மையர் ஓட்டு அப்படிங்கிற விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அவங்க தொடர்ந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. சாஃப்ட் கோர் இந்துத்துவாவை அதிமுக களம் எடுக்க வேண்டிய ஒரு சூழலும் வந்துருமோ? வராது நிச்சயமா. தமிழர்கள்ங்கிறப்ப அதில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வந்துடுறாங்கல்ல. அவங்க எல்லா மக்களுக்காகத்தான் அவங்க இயக்கம் நடத்துகிறாங்க. 2026 அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன மாதிரி ஒரு சவாலாக இருக்க போது? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்மையில் பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசின விஷயம் சர்ச்சையாக மாறிச்சு. அதிமுக சார்பாக கூட அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைவர்கள் மதத்வேஷ கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கன்னடமாக இல்லை, வெறும் ஒரு அறிக்கையாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்போ அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும். இல்லை, இது தவறான மோதலுக்கெல்லாம் இட்டு செல்லும். இது ஒரு நாகரிக அரசியல் எல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு லைனை மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும், வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சி பதவியில் உள்ள பாரத பிரதமர் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல. இதை விட என்ன சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கண்டனமா தெரிவிக்கல, எல்லாமே மத தேசம் சொல்லியிருக்காரு. கண்டனம்ங்கிற நாட்டினுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு? அரசியல் கட்சி தலைவர்கள் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் சிறுபான்மையின் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாக அமைகிறது. தேர்தல் பிரச்சாரத்துக்காக கண்ணியம் தவறி இது போன்ற மதத்வேஷ கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிராகும். நாட்டின் நலனுக்கு இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கடைசி ஒரு அதுக்கு முன்னாடி பிரதமரா பதவியில் இருக்கக்கூடியவர். ஆமா, அதெல்லாம் போட்டிருக்கு. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசலாமா? அதெல்லாம் போட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கண்டனம் அப்படிங்கிற வார்த்தை இது உள்ள கண்டிக்கிறாருங்க. நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீங்க அதாவது அச்சத்தை விதைக்கிறீங்க. அவர் இன்னொன்னு என்ன பண்றாரு தெரியுமா? பிரதமர் மோடி பேசினாலும் அதுக்கு ஆப்சூட்டா யார் இருக்கா? காங்கிரஸ் சிறுபான்மையினரை தாஜா செய்வதற்காக பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அதை ஒட்டி பிரதமர் பேசுறாரு. புரியுதா? அனுமான் காலிஷா அந்த வழிபாட்டு பாடலை போட்டா அந்த கடைக்காரனை அடிக்கிறாங்க. கர்நாடகாவில் குல்பர்காவில் நடந்திருக்குது. அது எப்படி சரியாகும்னு சொல்கிறது தான். அதை அங்கே ஆளும் காங்கிரஸ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. புரியுது அவங்களுக்கு? அவங்க மைனாரிட்டி வாக்குகளை பெறுவதற்காக அவங்க முயற்சி செய்யும்போது இவர் மெஜாரிட்டி வாக்குகளை பெறுவதற்காக இவர் கீழ்த்தரமாக பேசுகிறாரு. கண்ணியம் இல்லைன்னு வந்திருக்கிறதுல கண்ணியம் இல்லைன்னா போதாதங்க, அதை விட கண்டனம் என்ன வேணும்? இல்லை, அதான் ஏற்கனவே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தானே முக்கியமான விஷயம். அதெல்லாம் ரொம்ப சரியான விஷயம் தான். ஆனால் கண்டிப்பு இல்லை, கண்டனம் இல்லை, மததேசம் சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே அதிமுக பாஜக மறைமுகமாக கூட்டணியில் இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி ஒருவேளை கண்டிப்பா இவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா திமுகவும் அது மாதிரி செய்வாங்க. நாளைக்கு பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா என்ன, அதான் அமைக்கிறதுக்கு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி வந்தா இது ஒரு யூகம் தான். அந்த மாதிரி ஒரு யூகம் ஏற்படுமா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகுமா? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பாஜக ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி இவங்க வாங்கின எம்பி சீட்டு சேர்ந்தா அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை என்ன உருவாகுமா?
இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி மோடியை திட்டவே மாட்டேங்கிறாரு ஏன் அப்படிங்கிற திட்டம் கண்ணியம் தவறிட்டேன்னு சொல்றாரு. சிறுபான்மை மக்கள் மீது பயத்தை உருவாக்குறேன்னு சொல்ற. நீ அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு புறம்பா பேசுறீங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன செய்யறாருன்னா அவர் கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்க. இவங்க என்ன செய்யறாங்க? மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? இந்த நாட்டின் வளங்கள் எல்லாம் சிறுபான்மையினருக்கு என்ன தான் பிரதானமாக போகணும். ப்ரையாரிட்டி இஸ் ஃபார் த நேஷன்ஸ் வெல்த் ரிசோர்ஸஸ் ஆர் பிரைமரிலி பிலாங் டு முஸ்லீம் கம்யூனிட்டி சொன்னார் இல்லையா? அதை அடுத்து இவங்க இந்த ரிசர்வேஷனில் வந்து அந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது உச்சநீதிமன்றம் அதை தடுக்குது. மத அடிப்படையில் ரிசர்வேஷன் தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க? ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்க? இப்போ 50% கூட்ட முடியாது, அது வேறு பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிசிக்குள்ளே அவங்கள கொண்டு வர்றாங்க. ஓபிசி ரிசர்வேஷனுக்குள்ளே முஸ்லீம்கள் ஓபிசியை கொண்டு வர்றாங்க. அப்படி ஒரு புது இதில் கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் அது இருக்குது. இதை வந்து இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பிற்படுத்தப்பட்டவருடைய வாக்குகளை அவங்களுடைய வாய்ப்புகளை குறைச்சி தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்கன்னா சிறுபான்மை வாக்குகளை நீங்கள் சேதாரம் இல்லாமல் உங்கள் பக்கம் சேர்க்கறதுக்காக நீங்கள் அவங்கள தாஜா பண்ணுறீங்க. மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அதுவும் தவறு. இவங்க செய்கிற மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டும் தவறு. அதுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு தெரியுது. இப்போ என்ன தெரியுதுன்னா இந்த தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்குகள் தங்களுக்கு வராது. அதை வந்து இந்தி கூட்டணி வந்து முழுமையாக தங்கள் பக்கமாக ஈர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்க இந்துக்களை திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஆப்ஷூட்டாக எதிர்வினையாக பேக்லாஷாக இவங்க இந்துக்கள் ஓட்டுகளை திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி இருக்குதுன்னு அவங்க திருப்பி சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி ரிசர்வேஷனை பற்றி நேற்று பேசியிருக்காரு பிரதமர். அதுக்கு முன்னாடி சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாரு. அது சொல்கிறது வந்து பொதுவான விஷயம், ஒரு நல்ல விஷயம். ராகுல் காந்தி சொல்கிறது நல்ல விஷயம். ஆனால் அவங்க இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ ஏன் செய்யலை? 58 வருஷங்களா இந்தியாவுடைய சொத்தை ஏன் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலை? நீ கணக்கு வருதுங்க, நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இந்த சாதாரண மக்களுடைய 50%க்கு மேலே இருக்கக்கூடிய மக்களுடைய இது இன்கம் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அவங்க சொத்து மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. அதே சமயத்தில் 1% இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பெருமுதலாளிகள் சொத்து பல மடங்கு உயர்ந்துகிட்டே போகுது. அதுக்கடுத்து 10% இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய நிறுவனங்களுடைய சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து கூடிக்கிட்டே போகுது. காங்கிரஸ் ஆட்சியில் இதே நடந்திருக்குது, பாஜக ஆட்சியில் இதே நடந்திருக்கு. 1961 கணக்கெடுப்பு கொடுக்குறாங்க, வந்துட்டுருக்கு. இப்போ பத்திரிகைகளில் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, பார்த்தீங்களோ இல்லையோ, அதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அப்போ இன்கம் என்ன ஆச்சுன்னா இந்த 75 கால சுதந்திர இந்தியாவில் த ரிச் ஹேவ் பிகம் ரிச்சர், த புவர் ஹேஸ் பிகம் புவர். பணக்காரங்க மேலும் பணக்காரன் ஆகிட்டான், ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகிட்டாங்க. சொத்து ஃபுல்லாக அவங்க கைக்கு போயிடுச்சு. மேலும் மேலும் சொத்து அவன் பக்கம் குவிஞ்சிட்டே போகுது. அப்போ காங்கிரஸும் பாஜக ஆட்சியிலையும் யாருக்கு சாதகமாக இவங்க இருந்திருக்கிறாங்க? பணக்காரர்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்காங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்காங்க. இல்லை, அதனால தான் வந்து தேசிய கட்சிகள் தமிழ்நாடு மீது அக்கறை இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அது வேற. அது ஒன்று ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு இப்போ சொல்கிறாருல ராகுல் காந்தி. சொத்துக்களை நாங்கள் எல்லாருக்கும் பரவலாக பகிர்ந்தளிப்போம் சொல்கிறாருல்ல. அப்புறம் இந்த பணக்காரன் பிடுங்கி ஏழைகளுக்கு தரணும் அது சொல்கிறாருல்ல. எத்தனை வருஷம் என்னையா பண்ண? நீ 58 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச லாங்கா மத்தியில் நீயே தான் இருந்த, என்ன கிழிச்ச? அப்படி தான் சொல்ல வேண்டியது. இன்றைக்கி திடீர்னு எதிர்கட்சியாகி உனக்கு ஒன்றுமே இல்லாமல் நீ தெருவுக்கு வந்த பிறகு என்ன சொல்கிற? நான் எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்து அளிப்பேன்னு சொல்கிறேன். ஓகே, இல்லை அது சொல்கிறது வந்து அது ஒரு நியாயமான வார்த்தை. அவங்க இப்போ சொல்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா கூட அவர் சொல்கிறது வேறு. ஆனால் மோடி அதை எப்படி இட்டு கட்டுறாருன்னா, இந்துக்கள் இருக்க சொத்துக்கெல்லாம் எடுத்து நான் இஸ்லாமியில் கொடுத்துருவேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாருன்னு ஒரு புதிய பொய்யான தோற்றத்தை உருவாக்குறாரு. எதுக்காக உருவாக்குறாரு சொல்லணுமா? ஆமாம், பொய் தான். பொய்யான தோற்றத்தை அவர் சொன்னது வேறு, இவர் அது விளக்கம் சொல்கிறது வேறு விஷயம். ஆனால் மன்மோகன் சிங் சொன்னதுலேருந்து இவர் பேசுனது ஒரு பக்கம் நியாயமான கூட வச்சுக்கோங்க. ஆனால் இவர் வந்து எப்படிங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே இந்துக்களுடைய சொத்துக்களை, நகைகளை, அதுவும் மங்கள தாலியினுடைய நகையை கூட எடுத்து அந்த இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க சொன்னால் அதான் நம்புவாங்களா? நீங்கள் இந்துக்கள், நான் ஒரு நம்புவோமா? இந்துக்களே நம்பாத விஷயத்தில் பிரதமர் பேசிகிட்டு இருக்காரு. நான் அதுதான் சொல்கிறேன். இல்லை, இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது அவர் அந்த மாதிரி பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை ஒரு கைத்தட்டி ஆரவாரம்லாம் பண்ணுறாங்களே, அதுதாங்க புரிஞ்சுக்க கிளப்பி விடுறாரு.
இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிளப்பி விடுறாரு. இந்து இஸ்லாமியர்கள் டிவைடு, துவேஷம் வந்துச்சுன்னா, கலவரங்கள் நடந்தால் அது தங்களுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, ரெண்டே சமமாக பிரிக்கிறதுக்கு, இவங்களை தனியாக அவங்கள தனியாக பிரிச்சாச்சுன்னா இவங்க வாக்குகள் மொத்தம் நம்ம அள்ளிக்கலாம்னு இவர் பிளான் பண்ணுறாரு. அவங்க இஸ்லாமியர் வாக்குகள் மொத்தம் அள்ளிக்கிட்டு இந்துக்கள் வாக்குகளையும் கொஞ்சம் நம்ம வேணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ரெண்டு கம்யூனிட்டியும் அப்பீஸ் பண்ணுறாங்க அவங்க. இவங்க ஒரே கம்யூனிட்டியை அப்பீஸ் பண்ணுறாங்க. இப்போ பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. திமுக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு, சிறுபான்மையர் ஓட்டு அப்படிங்கிற விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அவங்க தொடர்ந்து வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ அதிமுக வந்து தமிழர் நலம் சார்ந்து அப்படிங்கிற விஷயத்த அண்மையில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதே மாதிரி சாஃப்ட் கோர் இந்துத்துவாவை வந்து அதிமுக களம் எடுக்க வேண்டிய ஒரு சூழலும் வந்துருமோ? வராது நிச்சயமாக. தமிழர்களுங்கிறப்ப அதில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வந்துடுறாங்கல்ல. அவங்க எல்லா மக்களுக்காகத்தான் அவங்க இயக்கம் நடத்துகிறாங்க, கட்சி நடத்துகிறாங்க. இவங்க வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒருத்தர் வந்து மைனாரிட்டிஸ் பக்கம் அப்பீஸ் தாஜா பண்ணுறாங்க, பாஜக மெஜாரிட்டியை தாஜா பண்ணுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா மக்களும் ஒற்றுமையை கட்ட முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் வெற்றி பெறும். இல்லை, இப்போது அந்த சாஃப்ட் கோர் இந்துத்துவாவை வந்து அதிமுக இன்னும் வருங்காலத்தில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். பாஜக இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக மீது பல்வேறு காலகட்டங்களில் சொன்ன விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் கோயிலுக்கு போவாங்க, அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலான ஆளு, அதிமுகவில் இருக்கவங்க பெரும்பாலும் வந்து சாமி கும்பிட்றவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும். அப்படிங்கும்போது அப்போ சாஃப்ட் கோர் இந்துத்துவாவையும் அதிமுக எடுப்பதற்கான ஒரு சூழல் வருங்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது 2026 வரலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியும் முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, தினம் தினம் மாறிட்டே இருக்குது. இப்போதைக்கு அதிமுக சமநிலையை எடுக்குது, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சமமான நிலையை எடுக்குது. அதுதான் தமிழர்கள் நலன் முன்வைக்குது. இவங்களாம் அதுக்குள்ளே அடக்கம். இவங்க வந்து வேறு வேறு மாதிரி பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்க ஓட்டு அரசியலுக்காக. அதை அதிமுக செய்யக்கூடாது, செய்யாதுன்னு தான் நான் நம்புறேன். 2026 அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன மாதிரி ஒரு சவாலாக இருக்க போது, அதில் வந்து எப்படி சந்திக்க நீங்கள் அவங்க வந்து மைனாரிட்டியை தாஜா பண்ணுற திமுக கொள்கையையும் மெஜாரிட்டியை தாஜா பண்ணுற பாஜக கொள்கைக்கு எதிராக தமிழ் இனத்தை முன்னெடுத்துவார்கள் 2026. அதை ரொம்ப முனைப்பாக முன்னெடுத்துவாங்க. அது எடுபடும் நிச்சயமாக. இந்த ரெண்டுமே தோல்வி அடையும். இது மக்களை பிரிக்கக்கூடிய, தமிழ் இனத்தை பிரிக்கக்கூடிய திட்டம் இது. அது தமிழ் இனத்தை ஒன்றிணைக்கக்கூடிய திட்டம், அதிமுகவோட திட்டம். அதுதான் வெற்றி பெறும் நான் நினைக்கிறேன். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் எவ்வளவு கேவலமாக, நீங்கள் மோடி பேசுனது தவறுன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம், கேவலமானது. ஒரு பிரதமர் அப்படிலாம் இறங்கி வந்து பேசக்கூடாது, மத துவேஷத்தை விதைக்கக்கூடாது, நம்ம பேசிட்டோம், கமெண்ட் அடிச்சிட்டோம். ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுது பாருங்கள். நீங்கள் தமிழ்நாடு தேர்தல் முடிகிற வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க. முடிஞ்ச உடனே கேரளாவில் என்ன ஆரம்பிக்கிறார் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, பாஜகவினுடைய பி டீம் மார்க்சிஸ்டுகள்ங்கிறார். கம்யூனிஸ்டுகள் யார்? பாஜகவினுடைய பி டீம். பாஜகவினுடைய ஏஜென்சிஸ் எங்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, தாக்குறாங்க, எங்கள் இந்தியா கூட்டணி இருக்க எல்லா கட்சிகள் மேலே. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலே, பிரதமர் குறிப்பாக அதனுடைய முதல்வர் பினராயி விஜயன் மேலே வழக்குகள் இருக்குது. அதை தீவிரமாக நடத்த மாட்டேங்கிறாங்க, சாங்கோபங்கமாக பவ்யமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போகிறார். எதுக்கு தெரியுமா? சின்ன விஷயம், வயநாட்டில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க மார்க்சிஸ்டுகளுக்கு இவருக்கு தான் இங்கே போட்டி. மார்க்சிஸ்டுகள் பாஜக பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா மைனாரிட்டி வாக்குகளை தன் பக்கம் இழுத்துக்கலாங்கிற ஒரு அற்ப விஷயத்துக்காக, ஒரு தொகுதி பிரச்சனைக்காக இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை குலைக்கும் விதமாக பேசுகிறார். அடுத்து அதே காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச மறுநாள் வந்து தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி டைம்ஸ் ஷோவுக்கு பேட்டி தர்றாரு. அவங்க 2-3 நாளாக கேட்டுட்டு இருக்காங்க, அவர் தள்ளி தள்ளி போடுறாரு. தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சோன்னே அவங்க கேட்குறாங்க, சனாதனத்துக்கு எதிராக ஒழிப்பேன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அவருக்கு 1 வாரம் 10 நாளில் தேர்தல் வரப்போகுதுங்க. அப்போ உடனே என்ன சொல்கிறாரு, ஆதரிக்கலே, கண்டிக்கிறேங்கிறாரு. கண்டனத்தோடு முடிஞ்சு போச்சான்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கலாம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது தீர்ப்பு வந்தவொடனே பார்த்துக்கலாம் சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருமா, தண்டிக்க வேணும்னு சொல்கிறார். உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்க வேணுங்கிற தீர்ப்பு கொடுக்குறாருங்க அவர். யார்? காங்கிரஸ் முதல்வர். எப்போ சொல்கிறாரு? ஒரு நாள் முன்னாடி சொல்லி தான் இங்கே பனாலாக இருக்கும் தேர்தலில். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். ஆனால் இங்கே காங்கிரஸினுடைய வாக்கு வங்கியை பாதுகாத்துக்கிட்டு வெற்றியை உறுதிப்படுத்திட்டு
அடுத்த நாளே சொல்கிறாரு. எதுக்காக? தெலுங்கானாவில் இந்துக்கள் தங்கள் கட்சி விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்துக்களை தாஜா பண்ணுறதுக்கு காங்கிரஸ் முதல்வர் இறங்குறாரு. எப்படி கேவலமாக இருக்காங்கங்கிற நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது மாதிரி இதுக்கு எதிராக இரு பக்கத்தினுடைய இந்த தாஜா செய்யும் வேலைகளையும் எதிர்த்து உறுதியாக அதிமுக போராடினா அவங்க களத்தில் நிச்சயமாக நிற்பாங்க. ஓகே, அதுக்கு எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்லும். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.